குட் ஈவினிங் மக்களே. நீங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் தான் மக்களே பண்ண போறோம். என்ன பிசினஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சுண்டலாமா சுண்டலே கட்ட போற தண்டலே கேமராமேனும் ஒரு மென்டலு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மக்களே 3 பேர் கையிலயும் 3 குண்டா குத்துற மக்களே. எடுப்பா காட்டுங்கப்பா. எனக்கு மட்டும் தான் வெயிட் ஆகுது. எல்லாம் ஒரே வெயிட் தான் மக்களே. ஒரு குண்டாலையும் 1 கிலோ இருக்கு மக்களே. என்ன இருக்கு? சுண்டலே முக்கல்ல சுண்டலா முக்கல்ல ஏதோ ஒரு கடலை. ஒரு ஆளுக்கு 1 hour டைம். இவரு வித்துறீங்களா? கண்டிப்பா எவ்வளோ 5 ரூபா தானே ஒண்ணு வெட்ரு ஒன்று 10 ரூபாய். ஒரு கிளாஸ் 10 ரூபா மக்களே. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். போலாம்பா. சுண்டலே இது எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ சம்பாதிக்க போறாங்கன்றது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செம ஃபன்னா இருக்கு மக்களே. கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. எனக்கு மடிக்கு தான் தெரியல. எல்லாம் ஒன்னால பேப்பர் கூட நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன் பேப்பர் அது? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். சுண்டல் அக்கா சுண்டல்கா. சுண்டல் 10 ரூபா 1.5 டம்ளர். 50 ரூபாய் சில்லற கதை பேர் என்ன இல்லை, நான் 30 ரூபா தானே கையில் இருக்கு. 2 வாங்கிக்கிறேன். 2 வாங்கினா 20 ரூபா 30 ரூபா கையில் இருக்கு. இன்னொன்று போட்டோமா? எவ்வளோ 10 ரூபா. 10 ரூபாய். சரி. என்ன இன்னைக்கு ரொம்ப போதுக்கு வராது. புதுசாக வர முடியல. புதுசாக வர முடியல. ஆமாம்மா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டிப்பா அது தொழில்ல இருந்தாங்கன்னா கரெக்டா பதட்டம்லாம் படுறது தெரியும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. 10 நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் கட்டாது கம்பெனிக்கு. எவ்வளோ இருக்கா? 10 ரூபா. அவரு ஸ்டைல பாருயா. சரி. நம்பர் சொல்ல 9342 நம்பர் கரெக்டாக பாருங்க. 9390. ஓகே கரெக்ட் தானே? क्या सुंदर क्या सुंदर मंदिर बहुत सुंदर है ना। ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते इस मंदिर का पंडित कौन है। கோடை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. 10 ரூபா. இங்க வந்து சம கூட்டம் மக்கள். கூட்டம் கேமரா வச்சு வீடியோ எடுத்து. நீ எப்படிக்கா போடா, பீச்சுக்கா போடா. என்ன பண்ற ரோல் அடிடா. என் கூடயே வந்துங்கிறாடா. ஒட்டு போற பாத்தியா? நான் சுண்டல் சாப்பிட்றீங்களாண்ணா? இப்படியே போச்சு. திருப்பி எடுத்துறீங்களா? அது பெரிய கணக்கு தரல. அது இல்லை, இது இங்கே தானே பக்கத்துல. ஏன்டா பச்சை போய் பேசுற? ராமலிங்க மாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சால்ட் கண்டில அவங்க ஊர்ல உப்பு போடுவாங்க, எலுமிச்சம். நான் சுண்டல் 10. நான் சுண்டல் 10. சுண்டல் 10. எவ்வளோ தேடா? எவ்வளோ எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க? ஒரு
பேர் வாங்கியிருப்பாங்க 10 பேர் வாங்கிருப்பாங்களா? சரி சரி சீக்கிரமா வித்துரு. அவர் வித்துட்டாரா? மயிலம் தெரியுமா? மயிலம் இந்த சைடு நான் வீ பாருங்க வில்லேஜ் சைடு போனா போலீஸ்காரங்க வாலியை வாங்கி அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே போயிடும். சரி வைக்கணும். இங்க விற்கவும் விட மாட்டாங்க. ரெகுலராக விற்க முடியாது. இந்த மாதிரி என்னைக்காக ஒரு நாள் வந்து வித்துட்டு போயிட்டே இருக்கு. ரெகுலராக பார்த்தாலும் கேட்பானுங்க. சும்மா இன்னைக்கு ஒரு நாள் நான் வைக்கணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓகே சுண்டல். இதுல பல்ல வலையில போட்டு வரோம். ஒரு ரவுண்ட் வாசி கேட்காம அவன் நடந்து போயிடுறான். ஒண்ணு போதுமாண்ணா? వేరుశనగ అయ్యండి మల్లటి సేమ్ சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இங்க 2 இந்திக்காரி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சுண்டல் வேணுமா கேட்க போறப்ப அது சுண்டல்ல இங்கிலீஷ்ல என்னன்னு போட்டு பாத்துக்கிறீங்க. ஆமா டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறோம். நீ சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ₹10 ஒன்று. ஓகே ஸ்மைல் கியூட். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. சுண்டல் கட்டி வெளியே போ. வெளியே போடுற போலீஸ்கார் வந்து இங்கெல்லாம் வைக்க கூடாது, காந்தில இருந்தா போய்க்கணும், இங்கே வரீங்க, இதுக்கப்புறம் உனக்கு அடுத்த டைம் உன்னை பார்க்க கூடாது. நான் இதுக்கப்புறம் வரே போறது கிடையாது. போன ஒருத்தர் ரெட்டி ஏத்துக்கிட்டா இதுக்கப்புறம் சைக்கிள் தூக்கி பீச்சில் போட்டுருவாரா? சைக்கிள் தூக்கி பீச்சில் போட்டுருவேன் போ அப்படின்னு. வசந்தம் வித்துட்டான், கமலேஷ் வித்துட்டான் மக்களே. ஆனால் எவ்வளோ வித்துறான்றது இவன் எவ்வளோ வித்துறான்னு எனக்கு தெரியும், இவன் எவ்வளோ வித்துறான்னு தெரியுது எனக்கு. இப்போ விக்கிதான் மக்களே, கடைசி விக்கிதான் வைக்க போகிறான். ஓகே கமான் எடு பொருள் எடு. கஸ்டமரு எப்படிதம்மா இல்லை வேணாங்க அப்படின்னு சொன்னா கூட போறாங்க. சாமி கூட பார்க்க மாட்டாங்க, சாமி கூட பார்க்க மாட்டாங்க. விக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறான். கமான் விக்கி. தரமான சம்பவம் இனி பார்ப்பீங்க. அண்ணா சுண்டல் வேணுமாண்ணா? அக்கா சுண்டல் வேணுமாக்கா? சுண்டல் விற்கிறாங்க 4 பேர் புதுசா. யார் யாரு? மயிலத்துல 3 பேர் வந்தாங்க. மத்தியானம் பார்த்தோம். நானும் 3 பேர் சுண்டல். 4 நாள் வேஷ்டி எடுத்துருந்தாரா? சாமி வேஷ்டியா? 3 பேர் 10 ரூபா. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். வணக்கம் தான் மாப்பிள்ள, தேனியில இருந்து அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் சுண்டல். ஆமாம் மடிப்பண்ணா மடிப்பண்ணா. என்னப்பா சுத்தி பேட்டா? ஆர்ட் படிக்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மக்களே 2.5 மணி நேரமா இந்த பீச் மக்களே. இது வரைக்கும் அந்த பீச் வந்து இவ்வளோ சுற்றி ஃபர்ஸ்ட் டைம் மக்களே. அதுவும் மக்களே அந்த மேக்ஸிமம் 1/2 hour 1 hour எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் எவ்வளோ செலவாச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிலோ
1 கிலோ வந்து 130 ரூபா மக்களே, 390 ரூபா மக்களே மொத்தம் 3 கிலோ. லாபம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எவ்வளோ சம்பாதிச்ச 180 மக்களே. 170 மக்களே, கம்ப்ளீட் 170 சம்பாதிச்சிருக்கான். அதே 1 கிலோவில். அதே 1 கிலோ நீ எவ்வளோ சம்பாதிச்ச? 120 மக்களே. நீ மக்களே நான் வந்து எப்படின்னா 120 தான் சம்பாதிச்சேன். எப்படி விற்கிறது தெரியல மக்களே எங்களுக்கு. 1.5 நம்பர் போட்ட பேர் தம்பி 10 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் கொடுக்குறேன். ஒருத்தர்கிட்ட வந்து அதிகமா கொடுத்த மக்களே. இவனுக்கு வந்து பேப்பர் தர்றா. பேப்பர் கூட இவனு மணி தர மாதிரி வேற பேப்பர் மட்டும் போட்டு வர்ற மக்களே. அது கூட இல்லை மக்களே, அங்கே வந்து ஒருத்தர்கிட்ட சுண்டல் அதிகமாக கொடுத்துருப்போம்ல, அவர் வெளியே போயிட்டு அங்கே ஒரு தள்ளு வண்டிகளில் சுண்டல் விற்பாங்க, அவங்க கிட்ட கற்றுணும் அப்போ வியாபாரத்தை கற்று வைப்பாடுறாங்க. 420 சம்பாதிச்சாரு மக்களே. செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கேஸ் நம்ம 450 இருக்குது. ஒரு கேஸ் 30 ரூபா போட்டால் கூட 390 + 30 420 மக்களே. நம்ம செலவுக்கு சம்பாதிச்சாச்சு. ஆனால் வந்து போகிற டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு சம்பாதிக்கல. இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஆனால் எப்படி வியாபாரம் பண்றது எங்களுக்கு தெரியல மக்களே. அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் அதிகமாக போட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க வாங்கிட்டு ஏன் இவ்வளோ தூரம் அதிகமாக கொடுக்காது, கம்மியாக கொடுக்கும், லாபத்தை பாரு. ஆமாம், சேலஞ்ச் எடுத்து பண்ணும்போது தான் மக்கள் இவ்வளோ தூரம் போட்டு கொடுப்பாங்க. இதே உண்மையில விற்கிறவங்க கண்டிப்பாக லாபத்துக்காக தான் விற்பாங்க. லாபம் எல்லாம் விற்க மாட்டாங்க. உனக்கு என்ன லாபமா இந்தாங்க இது மக்களே, இது வந்து 120 ரூபா, ஜிபேல வந்து 60 ரூபா வந்துக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே. சேலஞ்சில் வின்னர் கம்ப்ளீட். தம்பி 2 சேலஞ்சில் வின்னு. கண்டிப்பாக உனக்கு அடுத்த சேலஞ்சில் மக்களே கண்டிப்பாக உனக்கு சேலஞ்சில் ஒன்று வெயிட்டாக இருக்குது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தரும். இல்லை வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய் மக்களே. ரொம்ப நன்றி. பாய்.